السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور أبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم فقل بسم الله الرحمن الرحيم. الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. وقال الله تعالى أيضا في الآية الأخرى: يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم إلى آخره. صدق الله العظيم. அளவெல்லா அழியும் நிகழ்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்னை வைத்த தர்மபுரமாகிய தர்மகத்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உரைத்தது. இன்னும் அவரின் தூதர் நபி நாயகம் நபி முத்தர நபி சம்மல் நபி சீர நபி அஹமது முஸ்தபா முஹம்மது அல்லாஹ் சர்தார் ஆலம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீது மன்னார்களுடைய எல்லா குடும்பத்தார்கள் மீது அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபா-தாபீன்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்ரவேலர்களுடைய தோற்றமும் அவர்கள் பயணித்த பாதையும் யூதர்களுடைய பயணித்த பாதையும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று பலஸ்தீனத்தினுடைய சூழ்நிலைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது? காசா மக்கள் மீது கடந்த 22 மாத காலங்களாக இந்த இஸ்ரேல் நடத்தி வரும் ஈவு இரக்கமற்ற மனித படுகொலைகள் உலகம் முழுவதும் உள்ள முஹ்மின்களை பெரும் கவலைக்கு உள்ளாக்கியுள்ளது. இது மட்டுமல்ல, முஸ்லிம்களுடன் சுருங்கிவிடவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டவர்கள் அதற்காக இன்று போர்க்கொடி தூக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு சண்டைகள் சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. காசா தனி நாடாக மதிக்கப்பட வேண்டும். காசாவை தனி நாடாக உயர்த்தப்பட வேண்டும். சுதந்திர நாடாக ஆக்கிவிட வேண்டும் என்பதாக பல்வேறு நாட்டுடைய மக்கள் எல்லாம் இன்று தெருக்களில் வந்து நின்று கொண்டு காசாவிற்காக வேண்டி, இந்த பலஸ்தீனத்திற்காக வேண்டி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் ஐநாவுடைய சபையில் கூட வாக்கெடுப்பு நடந்த பொழுது பலஸ்தீனம் தனி நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் அங்கே வாக்குகள் அதிகம் இருந்தது.
கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்முடைய இந்தியாவும் அதற்கு வாக்களித்திருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த யூத கூட்டத்தினர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுடைய வரலாறுகளை சற்று நாம் திரும்பி பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று இஸ்ரவேலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லோருடைய சுருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய போக்குகள் என்ன என்பதை பற்றி நாம் முதன்மையாக தெரிய வேண்டும். அல்லாஹுடைய ஹலீல் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு முறைகளிலும் தொழுகையுடைய இறுதி அத்தஹிய்யாத்தில் ஓதக்கூடிய தர்வே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த தர்வே இப்ராஹிம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவியர்கள் நமக்கு தெரிந்ததுதான். சாராவா ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்ஹுமா. இவர்கள் இருவர்களுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையார் அவர்கள், சாரா அம்மையார் அவர்கள், இவர்கள் எல்லாம் அன்றைய ஷாம் என்று சொல்வார்கள். இந்த நாட்டில் தான் இவர்கள் வாழ்ந்தவர்கள். அன்றைய ஷாம் என்று சொல்லக்கூடியது இன்றைய பலஸ்தீனம், இஸ்ரேல், ஜோர்டான், லெபனான், சிரியா, இந்த நாடுகளை 5 நாடுகளை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான ஒரு பரப்பளவுதான் ஷாம். இந்த ஷாமில் இருந்துதான் அதிகமாக வர்த்தகங்கள், வணிகங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கக்கூடியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த இடமில்தான் ஷாம் தான். இவர்களுக்கு 2 குழந்தைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சாரா அம்மையார் அவர்கள் மூலியமாக ஒரு குழந்தை, ஹாஜரா அம்மையார் அவர்கள் மூலியமாக ஒரு குழந்தை. மூத்த பிள்ளை ஹாஜரா அம்மையார் அவர்களுக்கு பிறந்தவுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இரண்டாவதாக சாரா அம்மையார் அவர்களுக்கு பிறந்த குழந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப அல்லாஹ் தஆலா நம்ம முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹஜ் பெருநாளுடைய நாட்களில் அந்த ஹஜ்ஜுடைய மாதங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்த்திருப்போம். அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜரா அம்மையார் அவர்களையும் 2 நபர்களையும் இன்று இருக்கக்கூடிய மக்கமா நகரத்தில் அப்பொழுது பாலைவனமாக இருந்த இடம் அங்கே விட்டு வந்துவிடச் சொல்கின்றார். இவர்கள் விட்டு வந்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் திரும்பி ஷாமுடைய நாட்டிற்கு வரவில்லை. யாரு? ஹாஜரா அம்மையார் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் திரும்ப வரவில்லை. அவர்கள் அங்கே வளர்கின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே திருமணம் முடிக்கின்றார்கள். அங்கு பல்வேறு வணிகத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் அங்கே குடியேறுகின்றார்கள். அதிலிருந்து ஒரு கூட்டத்தினர் கல்யாணம் முடிக்கிறாங்க. லாஸ்ட்ல வஃபாத் ஆகி இன்று இருக்கக்கூடிய காபத்துல்லாஹுடைய அந்த பகுதிகள் இருக்கின்றது. அங்குதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அம்மையாருடைய தஃபன் செய்யப்பட்ட இடம் அங்கதான் இருக்கு. காபத்துல்லாஹ் நம்ம அளவு வர்றோமே, அந்த இடத்துலதான் அவங்களுடைய 2 கபர்கள் இருக்குது. இங்க 2வது மனைவியாக இருக்கக்கூடிய அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்ஹா அவர்களுக்கு பிறந்த குழந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க என்ன செய்யறாங்க? இவர்கள் 2 நபர்களும் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாஹை கட்டினார்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவைக்கிணங்க, அதுபோன்று இங்கு என்ன செய்யறாங்க? இந்த ஷாம் நாட்டுல ஜெருசலம் என்பதாக ஒரு இடத்தில் ஒரு பள்ளியை கட்டுகின்றார்கள். ஜெருசலம் என்றால் என்ன? ஜெருசலம் என்றால் அது அமைதியின் நகரம் என்பதாக சொல்லப்படும். அமைதியுடைய நகரம் என்று அதற்கு பெயர் ஜெருசலம். ஆனால் இதுவரை அமைதியை காணாத ஒரு பூமியாக அந்த பூமி இருக்கின்றது. இதுவரை காணவில்லை. இந்த ஜெருசலத்தில் தான் பைத்துல் முகத்தஸை முதன்மையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் 2 நபர்களும் சேர்ந்து இந்த பைத்துல் முகத்தஸை கட்டுறாங்க.
அதனுடைய பிற்காலத்தில் இடிக்கப்பட்டு விடுகின்றது. எப்ப இடிக்கப்பட்டது? இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும் பொழுது சொல்கின்றான், அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய சரித்திரம் என்பதாக இவர்களுடைய குழந்தைகளுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் அழகிய சரித்திரம் என்பதாக யாவனி தன் மகன் பார்த்து சொல்கின்றார்கள், தந்தையே, நான் அஹத அஸர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர சாஜிதீன், தந்தையே, எனக்கு 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜ்ஜா செய்வதை கண்டே என்பதாக சொன்னாங்கல்ல நபி. இவர்களுடைய சகோதரர்கள் 11 நபர்கள். இந்த 12 நபர்கள் நான் அல்லாஹ் தஆலா பின்னாடி என்ன சொல்றான், இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகளை இவர்களை சொல்லும் பொழுது பனி இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேலர்களுடைய மக்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ரவேல் எனக்கூடிய ஒரு பெயர் இருந்தது. இவர்கள் அப்பொழுதும் சூழ்ச்சி செய்தார்கள். தன்னுடைய சகோதரனே கொலை செய்வதற்கு இவர்கள் முயன்றார்கள். அந்த கிணற்றில் தூக்கி போட்டார்கள். இது ரத்தத்தில் இருந்த ஜின்ஸில் இருந்து அவர்களுக்கு வரக்கூடியது. துரோகம் செய்வது, அழிப்பது, எல்லா விஷயங்களும் இவர்களுடைய ஜின்ஸில் இருந்தே வரப்பட்டது. இவர்களுடைய இந்த 12 கூட்டத்தினுடைய இனங்களைத்தான் யூத இனமாக கணிக்கப்படுகின்றது. இதுல என்னன்னு தெரியுமா? யூத இனம் மதம் அல்ல, யூத இனம். ஏன் என்று தெரியுமா? பாக்கி மற்றவை எல்லாம் மதம் என்பதாக சொல்வார்கள், இவர்களை மட்டும் இனமாக சொல்வார்கள். இவர்களுடைய இந்த யூத மதத்தில், யூத இனத்தில் யாரும் சேரவும் முடியாது, யாரும் வெளியேறவும் முடியாது. இந்த 12 கூட்டத்தினர்கள் தான் அவர்களை பின்பற்ற வேண்டும். இந்த 12 குடும்பத்தினர்கள் இருக்கின்றார்கள், இவர்களுடைய விருட்சங்களாக வரக்கூடியவர்கள். இவர்கள் தான் இந்த யூத மதத்தில் இருக்க முடியும். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 12 கூட்டத்தினர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. அவங்க பிரவுன்ல இருந்து காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி வரக்கூடிய பொழுது நாங்க எப்படி போவோம், எங்களுக்கு முன்னாடி இந்த செங்கடல் குறித்து நிற்கின்றது என்பதாக சொல்லப்பட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நீ என்னுடன் அல்லாஹ் இருக்கிறார், கவலைப்படாதீங்க. சோத்துக்கு வழி இல்லாம இருந்த, தண்ணிக்கு வழி இல்லாம இருந்த உன்னை நீ அகதியாக அகப்பட்டிருந்தாய், அங்கே அடிமையாக இருந்து வந்த பிராணிலிருந்து உன்னை காப்பாற்றியது யார்? நீ தண்ணீர் இல்லாமல் தவித்தபோது உனக்காக நீ நீரூற்றுக்களை ஏற்படுத்தி தந்தது யார்? நீ உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் மண்ணு செல்வாய் வரக்கூடிய உணவை இறக்கி கொடுத்தது யார்? அல்லாஹ் இப்படி கேட்கின்றார். இதையும் இன்னும் பத்தாதுன்னு சொன்னியே, விரிவான ஒன்றை கேட்டாயே, பூமியில் நுழையக்கூடிய புற்பூண்டுகளையும் கீரை வகைகளையும் இது போன்ற விஷயங்களை கேட்டாயே, அப்ப அல்லாஹ் சொன்ன இந்த நகரத்துக்குள்ள ஊருக்குள்ள நீங்க போங்க. ஒரு எந்த நகரம் பலஸ்தீனத்திற்குள் ஷாமிற்குள் அல்லாஹ் தஆலா நுழைய சொல்கின்றான். நீங்க அதுக்குள்ள போங்க. எப்படி போனோம்? தலை வணங்கியவர்களாக, சிரம் சாய்த்தவர்களாக, சலாம் சொன்னவர்களாக, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டவர்களாக, ரப்பே ரப்பே நீ கொடுத்த ஞாபகத்திற்கெல்லாம் நாங்கள் அற்குறை நாங்கள் நன்றி மறந்தவர்களாக இருந்து விட்டோம் ரப்பே, எங்களை மன்னித்து விடு ரப்பே என்பதாக நீங்கள் சென்று நுழையுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் செய்த காரியம் என்னவென்று தெரியுமா? தங்களுடைய பித்தத்துகளை தரையில் தேய்த்தவர்களாக, இந்த சப்பாடி போட்டு உட்கார்ந்து நிறுத்திட்டு போறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, முன்னாடி சொல்லுவாங்க. இது போல பித்தத்துகளை தங்களுடைய தரையில போட்டு தேய்ச்சிக்கிட்டே உள்ள போனாங்க. அப்ப இவங்க என்ன கையை ரெண்டையும் பின்னாடி கட்டிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே போனாங்க. அது மட்டுமல்ல, கோதுமை எனக்கூடிய வார்த்தைகளை சென்றார்கள். இதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியுமா? இங்கு அத்துலீய
என்று இந்த பலஸ்தீனத்தில் அன்றும் இந்த ஜெருசலம் இருக்கின்றதே, அதாவது மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸ் இருக்கின்றதே, இதில் அட்டூழி என்று நடந்து கொண்டிருந்தது, அராஜகங்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் சொன்னான், மூசாவே, நீங்கள் அவர்களை கூப்பிட்டுக் கொண்டு இந்த நகரத்திற்குள் சென்று அவர்களை அழித்து விடுங்கள், கைப்பற்றுங்கள், புனித பூமி. நீங்கள் எந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்ததியர்கள் என்று சொல்கின்றீர்களோ, அவர்களுடைய தந்தையுடைய தந்தை மூதாதையர்கள் கட்டப்பட்டனுடைய இந்த பூமி இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கட்டப்பட்ட புனித பூமி அப்பா, மீட்க செல்லுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அப்ப அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, மூசாவே மூசாவே, நாங்க எல்லா சோத்தையும் அறிவிச்சுட்டு சொன்னாங்க, நாங்க டயர்டா இருக்கோம். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு நம்மகிட்ட சொல்லுவாங்க சிரமநாயகிகள் ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்காக வேண்டி வாருங்கள் என்று சொன்னால் அன்னைக்குதான் எனக்கு வேலை இருக்குன்னு ஓடுவாங்க. பார்க்கலாம், அது பள்ளியுடைய காரியங்கள் செய்யணும் வாங்க அப்படின்னு சொன்ன இது அப்பதான் எனக்கு ஜோலி இருக்குன்னு போடுவோம். தொழிலைக்கு வாங்க சொல்லும் பொழுது அன்னைக்குதான் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையை சொல்லிக்கிட்டு இருப்போம். அருமைக்குரிய சகோதரர்களே, இது போன்று அவர்கள் சொன்னார்கள், எங்களால வர முடியாது, நாங்க ரொம்ப பலகீனமா இருக்கோம், சண்டை போட முடியாது. மூசாவே, அதனால நீயும் உன்னுடைய ரப்பும் போய் அவங்கள்ட்ட சண்டை போட்டு நீங்கள் போராடி வாங்க. எவ்வளவு திமிருத்தனமான வார்த்தைகளை சொன்னார்கள் என்று தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போனார்கள், வென்றார்கள், கொன்றார்கள். அப்பொழுதும் இவர்களை கண்டிக்க வேண்டும் என்பதாக வரவில்லை. சனிக்கிழமையுடைய நேரங்களில் அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் வணங்க வர வேண்டும், வழிபாடுகள் நடத்த வர வேண்டும் என்பதாக அவருடைய ஜும்மாவுடைய நாள் சனிக்கிழமையுடைய நாளாக இருந்துச்சு. மீன் பிடிக்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டான். அவங்க அதையும் கேட்கல, அதுக்கு மீதியும் போனாங்க. அப்ப அல்லாஹு தஆலா நாயாகும் குரங்காகும் பன்றியாகும் அல்லாஹு தஆலா உருமாற்றினான். அருமைக்குரிய சகோதரர்களே, இவர்களுடைய சந்ததியர்கள் தான். ஒன்று மட்டும் நான் என்ன வேண்டும், இஸ்லாம் சொல்லக்கூடியது, தெளிவாக சொல்லக்கூடியது, நபிகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சொல்லப்பட்ட அத்தனை நபிமார்களுமே எதை சொன்னார்கள் என்று தெரியுமா? எந்த ஒன்றை கொண்டு மனிதனை பிரித்து பார்க்காதே. இனத்தாலோ மதத்தாலோ நிறத்தாலோ அல்லது வளர்ச்சி இவனுடைய பொருளாதாரத்தின் காரணத்தாலோ எந்த ஒன்றின் காரணமாக பிரிவினையை நீ பார்க்காதே. ஈமானை ஒன்றில் மட்டும்தான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்மளும் கூட என்ன செய்யறோம்? இன்னைக்கு பணம் இருந்தா ஒன்று ஒரு நீதி, பணம் இல்லை என்றால் ஒரு நீதி. ஆளக்கூடியவர்களுக்கு ஒரு சட்டம், அதே சமயத்தில் சிறுபான்மையினராக இருந்தால் ஒரு சட்டம். இன்னும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இதைத்தான் கூடாது என்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இதுதான். நான் உயர்ந்த குடும்பம், அந்த குடும்பத்தை சொல்ல உங்கள் ஈமான் எப்படி உயர்ந்த ஈமானாக இருக்கின்றாயா, அதைத்தான் பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு அந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு இவர்கள் வருவதாக இருந்தால், இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் ஒருவர்கள் எப்படி வர வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா தெளிவாக பட்டியலிட்டு சொன்னார். முதன்மையாக அவர்கள் எதற்கும் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, எதற்கும் இடப்படக்கூடாது, நீதியை நீதியாக உடைத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஐந்தாவது கொள்கையை தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கு சகோதரர்களே, அடுத்த அல்லாஹ் சொன்னதை நோன்பு ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பட்டியலிட்டு சொன்ன அல்லாஹ் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் பட்டியலிட்டு காட்டுகின்றான். ஆனால் இவர்கள் எதனால் பிரிந்தார்கள்? எங்களுடைய இனத்தினர்கள், பனி இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் இருக்கின்றன, எங்களுடைய இனத்தினர்கள், இந்த 12 குடும்பத்தினர்கள் மட்டும்தான். அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் எப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? யூத
இருந்தது. மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதனால் நாளை எங்களை எந்த ஒரு பாவத்தின் காரணமாக என்ன பாவங்கள் நாங்கள் செஞ்சாலும் சரி, எங்களை எதுவும் தடுக்க முடியாது, நேர நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நேர சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அதனால்தான் இவை எல்லா அராஜகங்களும் செய்கின்றான். இது எப்போது நடந்தது? அன்றிலிருந்து நடந்து கொண்டு வருகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தது. எப்பொழுது? கிமுவில் நடந்த விஷயங்கள். கீர்த்தியில் பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அடுத்து வரப்பட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதெல்லாம் வந்து கிமுவில் நடந்தது. கீர்த்திக்கு வந்தால், கீர்த்தியில் பார்த்தால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொன்றது இந்த யுகம் தான். அவர்களை கொன்றது இந்த யுகம் தான். அது மட்டுமல்ல, எந்த அளவிற்கு சொன்னார் என்று தெரியுமா? இந்த யூத சமுதாயம் எந்த அளவிற்கு சொன்னார் என்று தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்ஹா அவர்களை விபச்சாரி என்று சொல்லப்பட்டவன் அவன். யூதர்கள் அதுபோன்று சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு 2 பேரும் கை போட்டு விட்டு அடிக்கிறார். யார்? இஸ்லாத்தை. இஸ்லாமிய நாடு அடிக்கக்கூடியது கிறிஸ்தவ நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும், யூத நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேலாக இருக்கட்டும், இரண்டும் கைகோர்த்து பிரசுரத்தை அடிக்கின்றார்கள் என்றால் வெக்கம் இல்லாதவனாகத்தான் தன்னை இருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதாக கங்கணங்கத்தி உள்ள இவர்கள் யூதர்கள் சென்று பிடிப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தினார், விண்ணோகத்துக்கு உயர்த்தினார். இங்கே தன்னுடைய சகோதரனாக சென்றவர்களுக்கு அந்த உருவத்தை குறிக்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அறையப்படவில்லை. இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகள். இதோட சும்மா இருந்தானா? இந்த யூதர்கள் நின்று விட்டார்களா? மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் சென்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய நபி, உயிருக்கு உயிரான, உயிரில் மேலான முத்து நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்குள் நுழைகின்றார்கள். இவர்களுடைய அராஜகத்தின் காரணமாக கை ஓய்ந்திருந்தது. யூதர்களுடைய கைகள் ஓய்ந்திருந்தது. வட்டிக்கு கொடுத்து விட்டா இவன் எல்லாத்தையுமே ஏமாற்றுவான். அதுபோல இந்த விஷயங்களை செஞ்சு மதீனா ஆட்சிகள் எல்லாம் இவன் தன்னுடைய பிடிக்குள் கொண்டு வரும்பொழுது இது அனைத்தையும் உடைத்து தகுதியாக ஆக்கினது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு சென்ற பொழுதுதான். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்ப ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. எப்படி ஒப்பந்தம் தெரியுமா? இவங்க மதீனா வாசிகள் ஊருக்குள் இருக்கின்றார்கள். ஊருக்கு அவுட்டுள்ள ஒரு பக்கம் இந்த யூதர்கள் இருக்கின்றார்கள், ஒரு பக்கம் நஸ்ராக்கள் இருக்கின்றார்கள். இவங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு ஒப்பந்தம் போடுறாங்க. நீங்க உங்களுக்குரியது நாங்க எந்த ஒன்றும் தலையிட மாட்டோம், நீங்க சுதந்திரமா இருங்க. அதே சமயத்துல இஸ்லாத்துக்கு வாங்க, வரவேற்க முடியாதா? நீங்க என்ன செய்யுங்க, சுதந்திரமா இருந்துக்குங்க. கப்பம் கட்ட வேண்டும், வரி கட்ட வேண்டும் நாட்டிற்கு. அதே போல ஏதாவது இந்த மதீனா நகரத்தை தாக்குவதற்கு, அழிப்பதற்கு யாராவது வந்தால் நீங்கள் எங்களுடன் உடந்தையாக இருக்க வேண்டும், எங்களுடன் சேர்ந்து அவர்களிடம் போர் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. ஆனா இவன் இருக்கான எந்த ஒப்பந்தத்தை எங்க போட்டாலும் சரி, மீளக்கூடிய நம்பிக்கை துரோகி என்றால், முதல் நம்பிக்கை துரோகி என்றால் அவன் யார் என்றால் இந்த யூதனாகத்தான் இருப்பான். எல்லா விஷயத்திலையும் எல்லாத்தையும் நம்பி கருத்தெடுத்தவன் யூதன் தான். அப்ப இந்த ஒப்பந்தத்தை மீறி மக்காவாசிகளுடன் இவன் கை கொடுக்கின்றான். எப்படி மக்கா அந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்றார்களே, இந்த குறைஷிகள் இருந்தார்களே, அவர்களுடன் கைகோர்த்துக் கொண்டு இந்த நான் உனக்கு உதவி செய்றேன், நீ அடி அடிச்சு கைப்பற்றின எனக்கு மதினா
இது எப்ப மதீனாவுடைய ஹிஜ்ரத்திற்கு பின்னால் நடந்த அகல் யுத்தத்துடைய சமயங்கள் நடந்தது. அப்ப மட்டும் அவன் அப்படி செஞ்சாங்கிறது இல்ல, இதெல்லாம் அப்பதான் நடந்தது. இரண்டாம் உலக போரை எடுத்து புரட்டி பார்த்தீங்களா? கூகுள போய் தட்டி பாருங்க. இரண்டாம் உலக போருடைய இவனுடைய சதி திட்டங்கள் என்ன என்பதை பற்றி பாருங்க. எல்லா நாட்டிலுமே தன்னுடைய உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ராணுவத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரத்தில் முதன்மையாக இவனுடைய ஆட்களை எல்லா நாடுகளிலும் வச்சுருவான். எல்லா நாட்டிலும் இருப்பாங்க. இந்த திட்டங்களை அங்க சொல்லிக் கொடுக்கிறது, ரகசியங்களை போட்டுக் கொடுக்கிறது. அப்ப ரெண்டு நாட்கள் ஒப்பந்தம் போடுவான். எப்படி ஒப்பந்தம் போட்டுனா, நீ இந்த பிரச்சனத்தை கைப்பற்றினால் எங்கள் கையில வாங்கி கொடுக்கணும், எங்களுக்கு அங்க வாழ்றதுக்கு உரிமை கொடுக்கணும் அப்படின்னு இரண்டாம் உலக போரில் நடந்த விஷயங்கள். அது அடுத்த விஷயம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல இவன் செஞ்சுட்டு என்ன ஒப்பந்தத்தை மீறி செய்தான். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு கூட்டத்தினர்கள் அழைத்து வரப்பட்டு 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வருகிறார். மதீனா நகரத்திற்குள் வரும்பொழுது அப்ப என்ன ஆகுது? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி கிடைக்குது. செய்தி கிடைத்த உடனே உடனடியா சஹாபாக்கள் எல்லாம் கூட்டுவாங்க. இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க யூதனுங்க, இவனுக்கு என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தாங்க. இப்ப நமக்கு நடக்கக்கூடிய இந்த போரில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆலோசனை கொடுக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பார்சிய நாட்டில் ஒரு பழக்கம் இருந்தது. பார்சிய நாடு என்னது? இஸ்ரேல் தான் இன்னைக்கு ஈரான் ஈராக் இருக்கிறது. இதெல்லாம் அங்களுடைய பார்சிய நாடு. அப்ப அந்த நாட்டில் இருந்து அதனாலதான் அவன்கிட்ட ஆட்டம் வாழாட்ட முடியல. அங்க வாழ மொத்தத்துக்கு ஒட்ட கட் பண்ணி விட்டு இவனுக்கு மட்டும் இல்ல, இவனோட கூட்டாளிக்கும் சேர்ந்து கட் பண்ணிவிட்டான். ஓடு காட்டினான். அவங்கதான் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்களுக்கு எங்க நாட்டில் உள்ள ஒரு பழக்கம் இருக்குது. இப்ப இது போன்று ஒரு பெரும்படைகள் வரும் பொழுது நாட்டை சுற்றி, நாங்கள் இருக்கக்கூடிய நாட்டை சுற்றி நாங்கள் அகழ் தோன்றுவோம். எந்த அளவுக்கு தெரியுமா அகழ் என்றால், ஒரு குதிரையினுடைய பாய்ச்சல் கூடாது, பாய்ந்து வர முடியாத அளவிற்கு அது அகலமாக இருக்கும். பல நதிகள் ஆழத்திற்கு தோண்டப்பட்டிருக்கும். உளுந்தா மேல எந்திரிக்கூடாது, தாண்டி வரக்கூடாது. ஏன்னா பாய்ச்சல் அதிகமாக இருக்கக்கூடியது, வேகமாக பாயக்கூடியது குதிரையாக இருக்கின்றது. அந்த குதிரையுடைய பாய்ச்சல் கூட இந்த பக்கம் வந்துடக்கூடாது. அப்படியா கொண்ட அளவிற்கு அகலமாக நாங்கள் தோண்டி வைப்போம். அப்புறம் சொல்லாங்க, இந்த மசோதாவை ஏற்றுக்கொண்டாங்க. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னது இந்த காரணத்தினால இங்க அகழ் தோண்டப்படுகின்றது. மதீனாவை சுற்றி அகழ் தோண்டப்படுகின்றது. அகழ் தோண்டி முடிக்கிறாங்க, இவங்க வந்துடுறாங்க. இது இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கின்றது. எப்படி போர் நடக்குது? இந்த இஸ்லாமியர்களுடைய கூட்டத்தில் 3000 பேர் என்றும் இருக்கின்றது, 700 பேர் இருந்தாங்கன்னு வருது. இந்த அகலுக்கு இந்த சைடு இவர்கள் இங்கிருந்து அம்பு எய்து கொண்டு ஈட்டி எய்து கொண்டு இருப்பார். அங்கே இருந்து சஹாபாக்கள் எரிஞ்சாங்க. இப்படித்தான் போர் நடக்க முடிஞ்சு, நேருக்கு நேரம் வர முடியல. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, 1 மாத காலங்கள் இது நீடித்து நடந்து கொண்டிருச்சு. வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. ஆனா சஹாபாக்களை சிறைபிடித்தது கொண்டு அவர்களை எதிர்த்தாப்பிலேயே நிற்கக்கூடிய லெவல் ஆயிடுச்சு. எங்கேயும் போகவில்லை, பேரை வேண்டிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காப்ல. என்ன செய்வது அப்படின்னா, பொறுமையாக ரசூலுல்லாஹி இருந்தார்கள். சஹாபாக்கள் பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சோதித்து பார்த்தான் இவர்கள் ஈமானை. இதுவிட என்னன்னு தெரியுமா விஷயம்? இந்த போர் நடப்பதற்கு முன்பதாக செய்த விஷயம் என்னன்னு தெரியுமா? போர் ஏற்பாடு பண்ணதற்கு காரணமே யூதன் தான். ஆனா அவனே என்ன செய்யறான்? இந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், பெரும் கூட்டத்தில் மக்காவில இருந்து வர்றாங்க, உங்க எல்லாம் அழிக்க போறாங்க. அவங்க 10,000 நபர்களை கொண்டு பெரிய அபூ சுஃபியானுடைய தலைமையில் வரப்போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னன்னா, இவர்களுடைய ஈமானை ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்தி இவர்களுக்கு மத்தியில் பயத்தை உண்டாக்கி கொண்டே இருந்தான். பயத்தை உண்டாக்கி கொண்டே இருந்தான். அந்த பயம்
காற்றின் காரணமாக ஏதாச்சும் இவங்க ஓடிடுவாங்க, நம்ம உள்ள பூந்தரலான்னு பார்த்தா. ஆனா பயப்பல்ல சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானின் உறுதியாக ஆக்கி வைத்த சஹாபாக்கள் அல்லவா, இவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இந்த குடியை தோண்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா கடைசியா என்ன செஞ்சாங்க, ஒரு மாத காலங்கள் இது நீடித்துக் கொண்டே இருந்தது. ஒரு பெரும் காற்றை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தார். அந்த காற்றின் காரணமாக, அந்த காற்றினுடைய சபா என்று சொல்லக்கூடிய ஒரு காற்று அடிக்கின்றது. இந்த காற்று இவர்கள் பகுதியில் மட்டும் அடிக்கின்றது. அல்லாஹு தஆலா இவர்கள் எல்லாத்தையும் மேல எல்லாம் மண்ணை போட்டு மண்ணை வச்சு தலைமை வச்சு ஓடினாங்க. அல்லாஹு தஆலா காற்றின் மூலியமாக அந்த சத்திய சஹாபாக்களுக்கும் உத்தம நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த அகல் போர்க்களத்தின் போது வெற்றியை கொடுத்தார். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆது கூட்டத்தினர்களை அழிப்பதற்காக வேண்டிய அல்லாஹு தஆலா இறக்கப்பட்டானே தபூர் என்று சொல்லக்கூடிய ஒரு காற்று இறக்கிய ஆது கூட்டத்தினர் அழித்தானே, அழித்து அல்லாஹு தஆலா உதவி செய்தானே அழிவன் செய்தவர்களை, அதுபோன்று இவரையே அழைப்பதற்காக வேண்டி இறக்கப்பட்ட காற்று என்பதாக சொன்னார்கள். அதோட ஒரு யூதம் கூட எங்க இருக்கக்கூடாது, மதீனாவில் இருக்கக்கூடாது என்று ஓட அடித்து விரட்டப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள். யார் மூலியமாக? எல்லா விஷயத்திற்கும் இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகம் அழுவது ஏன் அழுகின்றது என்பதாக கேட்டதற்கு அதனுடைய முறையிட்டதை தீர்த்து வைத்தார்கள். அந்த எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேடன் மானை கூட்டி வந்த பொழுது தன்னுடைய குட்டிக்கு அமுதூட்ட வேண்டும் என்பதாக அந்த மான் முறையிட்ட பொழுது அதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னையே செயல்படுத்திக் கொள் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை விரட்டினார்கள் நாளை விட்டு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுபோன்று இவர்கள் அதிலிருந்து நாடோடிகளாக திரிந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான். எல்லாம் உலகப் போரின் போது இவர்களை லட்சக்கணக்கான இவர்களை அழைத்தார். அழிச்சிட்டு சிலர் பேர் மட்டும் விட்டு வச்சான். அப்ப விட்டு என்ன சொன்னா, ஹிட்லர் சொன்ன வார்த்தை, இவர்களையும் நான் கொண்டிருப்பேன், கொல்லாம விட்டது ஏன் தெரியுமா, நான் ஏன் இப்படி லட்சக்கணக்கான பேர்த்த அழிச்சுங்கிறது வரக்கூடிய சமுதாயம் விளங்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் நான் இவங்களை விட்டு போறேன். உண்மையிலேயே அன்னைக்கு ஹிட்லர் மொத்தத்துக்கு இவங்களை வேரோட அழித்திருந்தா இன்னைக்கு இந்த இஸ்ரேல் வந்திருக்காது, பாலஸ்தீனத்திற்கு இதனுடைய துயரமும் ஏற்பட்டு இருக்காது. அருமைக்குரிய சகோதரர்களே, இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய பலஸ்தீனத்துடைய சூழ்நிலைகள் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றான். தோல்விகள், இந்த யுத்தங்கள் நிற்பதில்லை. இவர்களுடைய ஈமானின் காரணமாக அல்லாஹு தஆலா சோதனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். கண்டிப்பாக ஒரு நாள் சும்மா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு நாள் யூதர்களுக்கு தோல்வியை சந்திப்பார்கள். பலஸ்தீனர்கள் அந்த பைத்துல் முகத்தஸையும் முழு நாட்டையும் அவர்களுடைய சொந்த மண்ணை கைப்பற்றுவார்கள் என்பதை நான் நீத்து வைத்தவர்களாக அவர்களுக்கு அதிகம் துஆ செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அவர்களுடைய துக்கங்கள் துயரங்கள் அனைத்தையும் போக்கி யா அல்லாஹ் அவர்கள் உணவினால் பசியினால் இறக்கின்றார்கள் என்ற செய்திகள் இருக்கும் பொழுது எங்கள் உள்ளங்களில்தான் இரத்த கண்ணீர்கள் வடிக்கின்றது. ரப்பே, அவர்களுடைய பசிகளை நீ போக்கு, அவர்களுடைய துயரங்களை நீ போக்கு என்பதாக துஆ செய்தலாக நிறைவு செய்கின்றேன். வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.